திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 6ஆம் தலைப்பு ஞானலிங்கம். பாடல் எண் 1768. முதலடியில் சக்திக்கு மேலே பராசக்தி தன்னுள்ளே. முதலடி முதல்ல சக்திக்கு மேலே. சக்தின்னு சொல்லப்படுறவங்க இங்க இயங்கு சக்தி. ஸோ இயங்குகின்ற சக்தி, அதற்கு மேலே பராசக்தி. ஸோ அப்படின்னா இது ஒருத்தங்க சக்தி அதிகமாக இருக்காங்க, ஒருத்தங்க சக்தி குறைவாக இருக்காங்க. ஸோ அந்த கோணத்தில் இங்கே புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லாருமே ஒருத்தர் தான் இங்கே. ஆனால் அதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. ஸோ முதல்ல இயங்கு சக்தி, அந்த இயங்குகின்ற சக்திக்கு மேலே இயக்குகின்ற சக்தினா அதற்கு மேலாக இருக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது, அதற்கு உள்ளாக இருக்கின்றார்கள் என்று புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இறைவனுக்குள்ள இருந்து தான் நம்மளாம் வந்திருக்கோம். ஸோ நாமும் இங்கே எல்லாம் இறைவன் தானே. நம்மளாம் மாயையில் இருக்கிறதுனால தானே தெரிஞ்சிக்கல அப்படின்னு தானே சொல்கிறோம். எல்லா ஜீவராசியும் எல்லா பொருளும் இறைவன் அப்படி தானே சொல்கிறோம். அப்போ அதெல்லாம் நீங்கள் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இறைவனுக்கு உள்ளதான் நம்ம எல்லாம் இருக்கோம். ஆனால் நம்மளும் இறைவன் தான், இல்லைங்களா? அதுபோல் இங்கே இயங்குகின்ற சக்தி இருக்கு, அது இயக்குகின்ற சக்திக்கு உள்ளாக இருக்கின்றது. ஸோ அதான் இந்த இடத்துல சக்திக்கு மேலே பராசக்தி அப்படின்னு சொல்றாரு. இப்ப பராசக்தி எங்க இருக்காங்க அவங்கன்னா தன் உள்ளே அப்படின்னு சொல்றாரு. ஸோ யாருக்குள்ள இருக்காங்களாம் பராசக்தி? சுத்த சிவபதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுத்த சிவபதம்னா தூய்மையான, எந்த குற்றம் இல்லாமல் மாசுமறு இல்லாத ஒரு சிவபதம், இறைவனுடைய திருவடி தான். நிறைய சிவன் கூட சொல்ல சிவனுடைய பதம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் மேல எது பெரியதுங்க? இறைவன் இது திருவடி தான். அப்ப இயங்குகின்ற சக்திக்கு இயங்குகின்ற சக்தி இயக்குகின்ற சக்திக்குள்ளே இருக்கு. இயக்குகின்ற சக்தி அந்த சிவத்துக்குள்ளே தான் இருக்கின்றது. அந்த இயங்குகின்ற அந்த எல்லா சக்தியும் எங்க இருக்கு? அந்த சிவனுக்குள்ள. சிவன் பதம். இந்த இடத்துல பதமாக இங்க இருக்கார், தூய்மையான ஒரு பதமாக இங்கு இருக்கின்றார். அவர் எப்படி இருக்காராம்? துவையாத தூவெளி அப்படின்னு சொல்றாரு. துவையாத அப்படின்னா இதிலும் குறைவில்லாததுமாகும், எதனாலும் பாதிக்கப்படாததுமாக. இந்த தோயாத அப்படின்னா இப்ப இவ்வளோ செயல் நடந்துகிட்டு இருக்கு, எதனாலாவது இங்க இயக்குகின்ற சக்தி பாதிக்குதா? இல்லை. அதனால இயக்குகின்ற சக்தி பாதிக்குதா? இல்லை. அதனால சிவ பதம் பாதிக்குதா? இல்லை. எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாம ரொம்ப குற்றம் இல்லாமல் குறைவில்லாமல் எதனாலும் பாதிக்கப்படாத நிலையில் அவர் தூவினா தூய்மையான ஒரு பரவெளியில் அவர் இருக்கின்றார் அப்படின்றது 2வது அடிக்கு பொருள். அந்த தூய்மையான பரவெளி என்று சொல்லப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அத்தன் திரு அடிக்கு அப்பாலைக்கு அப்பாலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இறைவன் இருக்கார் இல்லையா, அவர் அத்தன் அப்படின்னு சொல்றாரு. அத்தனை யார்? இங்க எல்லாருக்கும் தந்தை, தலைவன், தந்தை அப்படி பொருள் எடுத்துக்கலாம். தந்தை தான் அதிக பொருளா இருக்கும். ஸோ அப்படி எல்லாத்துக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடையது திரு அடி. இந்த திருவடி எங்க இருக்கா? இங்க அப்பாலைக்கு அப்பாலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பால் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா தூய தமிழ் சொல் தான் அது. அப்பாலைக்கு வா, அப்பால இருக்கு, அந்த பக்கம் பாரு, அந்த தூரத்துல இருக்குன்றத அப்பால அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்பாலைக்கு அப்பாலாம் அப்படின்னா இப்ப இங்க இருந்து நம்ம நிக்கிற இடத்துல இருந்து தூரமா கண்ணு கட்டின தூரம் ஒரு இடம் தெரியுது. அங்க போய் நீ அங்க அந்த இடம் அதுக்கு இப்ப தூரத்துல கண்ணுக்கு தெரியுதுல, அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம்னு வச்சுக்கோ. இப்ப அந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு நடந்து போய் நின்னோடனே இங்கயா அப்படின்னு கேட்டா, இங்க இல்ல, அதோ பாரு கண்ணு கட்ட தூரம், அங்க போய் பாருங்க, அங்க அந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம எப்படி போயிட்டே இருப்போம்? அந்த உலகத்தை சுத்தி சுத்தி நடந்து வந்துகிட்டே இருப்போம், இல்லையா? அதே மாதிரி உலகத்தை விட்டுருவோம், அண்டத்துக்கு அதே மாதிரி சொல்றோம்னு வச்சுக்கோ. கண்ணு கட்டின தூரத்துல என்ன இருக்கு? ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, அதான் கடைசியான இடம்னு நம்ம வச்சுக்கோம் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப நட்சத்திரத்துல போய் நின்னதுக்கு அப்புறம் இந்த இடமான்னு கேட்டா இங்க இல்ல, இன்னும் அங்க இருந்து கண்ணு கட்டின தூரம் இருக்கு பாரு அப்படின்னு சொன்னா அப்ப அது எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு நட்சத்திரம் இருக்க இடத்தையே மனுஷனால போய் போகவே முடியாது நிச்சயம். அப்ப அங்க இருந்து இன்னும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்க இடம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்போதைக்கு அறிவியலால சொல்லப்பட்ட இடம் இந்த கருந்துளை அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே இந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அந்த வார்த்தை. அதான் இருக்கிறதுலே தூரத்துல மனுஷனால கண்டுபிடிக்க முடிஞ்ச இடம். இப்ப அங்க போய் நின்னு பார்த்தா அதுக்குள்ள போனா அவன் வெளிச்சம் கூட வெளியில வர மாட்டேங்குதுன்னு சொல்லி அறிவியல் சொல்லுது. அப்ப அங்க இருந்து இன்னும் கண்ணு கெட்ட தூரத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ அது போல இறைவன் இருக்கக்கூடிய இடத்த இங்கு மனித அறிவினால் நம்ம இங்க பார்க்க முடியாது. ஸோ அதான் அப்பாலைக்கு அப்பாலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்ததுல
ஒத்தையும் ஆமீசன் தானானது உண்மையே அப்படின்னு சொல்றாரு. ஒத்தையும் அப்படின்னா, ஒத்த அப்படின்னா தமிழ்ல ரொம்ப தூய்மையான வார்த்தை. ஒத்த ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒத்த ரூபா அப்படின்னு சொல்லி அப்படின்னா இந்த ஒன்று என்று பொருள். ஒன்று என்பதற்கு ஒத்த என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒத்தனா சரிசமமான, ஈடு இணை இல்லாத என்ற ஒரு வார்த்தையும் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒத்த என்றால் ஒன்று என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது. அப்ப ரெண்டு வார்த்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இங்க இறைவன் இத்தனையா இருக்காரு. இயங்கு சக்தியா இருக்காரு, இயக்குகின்ற சக்தியா இருக்காரு, எல்லாத்துக்கும் மேல இந்த இடத்துல சுத்த பதவெளியில தூய்மையான ஒரு வெளியில இருக்காரு. அவர் இருக்கிற இடத்த கண்ணுக்கு எட்டாத தூரத்துல, அறிவினால் பார்க்க முடியாத ஒரு தொலைவில் அவர் இருக்காரு. ஆனால் அவர் அங்கு தனித்தும் நிற்கின்றார். அவர் ஈசன் தானானது உண்மையே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஈசனா இருக்காராம். ஈசனா யாரு? இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றார். தலைவனா யாரு? கட்டளை இடக்கூடியவனாக இருக்கின்றார். கட்டளைன்னா யாருக்கு? இப்ப நமக்குலாம் இன்னும் கட்டளை இடலையே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்குள்ள கட்டளை இட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் இறைவன் கட்டளை இட்டுட்டு இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள இருதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு, ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, கிட்னி லிவர் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, மனம் அசைந்து கொண்டே இருக்கின்றது, சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம் சதா சர்வ காலமே. சிந்தித்தல் வழியாக நம்மளுடைய ஆசைகளை தீர்த்து கொள்கிறோம், வினைகளை தீர்த்து கொள்கிறோம். இதெல்லாம் யாரு செய்ய வைக்கிறா? கட்டளை இட்டுக்கிட்டே இருக்காரு அங்க இறைவன். நம்ம இங்கே இந்த உடம்பு ஒரு மிஷின் மாதிரி வச்சுக்கலாம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ரோபோ மிஷினுக்கு ஆன் பண்ணி விட்டா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது போல இங்க ஒண்ணு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, அதுக்கு இறைவன் கட்டளை இட்டுக்கிட்டே இருக்காரு. இது தானானது உண்மையே அப்படின்றது. ஸோ தானா தான் இது எல்லாமே இருக்கு, இது உண்மையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம்? அது உண்மையா இல்லையா என்று தெரிந்து கொள்வதெல்லாம் வேறு. ஆனால் அதற்கு மேலாக இதெல்லாம் நான் செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு இங்க சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இது நாலாந்தடியில புரிஞ்சுக்கும். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இயக்குகின்ற சக்தி என்பது இயங்குகின்ற சக்திக்குள்ளே இருக்கின்றது. அந்த இயங்குகின்ற சக்தி அந்த சுத்த சிவபதம் அதற்குள்ளே இருக்கிறது. அந்த சுத்த சிவபதம் என்பது தோயாத ஒரு தூய்மையான வெளி. அதனால் எதனாலும் குறைவில்லாமல் பாதிக்கப்படாத ஒரு பரவெளியில் வீட்டிருக்கின்றது. அந்த பரவெளியில் வீட்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் இங்கு தந்தையாக அவருடைய திருவடியுடன் இங்கு, ஏன் இந்த இடத்துல தந்தை திருவடி அப்படின்ற ஒரு வார்த்தை ரெண்டுத்தையும் பயன்படுத்துறாரு? ஏற்கனவே மேல சிவபதம்னு சொல்லிட்டாரு இந்த இடத்துல. ஆனால் ஏன் மீண்டும் இங்கே தந்தை என்ற ஒரு வார்த்தையும் திருவடி என்ற வார்த்தையும் சொல்கின்றார் என்றால், தந்தை என்பவர் இந்த இடத்துல ஒரு மகனை கண்டித்து அவனுக்கு தேவையானதை செய்து கொடுக்கக்கூடியவர். ஸோ அதுபோல் அங்கே இறைவன் சிவபதம் எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு நிலையில் இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார். அவர்களுக்கு தேவையானதை இங்கு அவர் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். தேவையானதை செய்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் திருவடியையும் அங்கு கொடுத்து அவர்களுக்கு முக்தி வீடு பேற்றையும் கொடுக்கின்றபடியால் இங்க அத்தன் திருவடி அப்படின்னு சொல்கின்றார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இறைவன் இருக்கின்ற தூரம் என்று பார்த்தால் இது மனித அறிவினால் சிந்திக்க முடியாத ஒரு தூரத்தில் அவர் இருக்கின்றார். ஸோ நம்ம சாதாரணமா பார்த்து சொல்ற தூரத்தை விட கற்பனையில கூட சொல்ல முடியாது. கற்பனையில பிளாக் ஹோல் எடுக்கணும், அறிவியல் சொல்லுது இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்படி பார்த்துட்டு அங்கிருந்து அந்த பிளாக் ஹோல் மாதிரி இன்னும் ஒரு 100 மடங்கு தூரமாத்துல ஒரு இடம் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? அறிவியல் விஞ்ஞானத்தால கூட சிந்திக்க முடியாத ஒரு தூரம். அவ்வளவு தூரத்துல அவர் இருக்காரு. அவ்வளவு தூரத்தில் அவர் இருந்தாலும் இங்க அவர் தனித்தும் இருக்கின்றார். எல்லாத்துலயும் கலந்து இருக்காரு. இயங்குகின்ற சக்தி எத்தனையாக இருந்தாலும் அவர் தனித்தும் நிற்கின்றார். தனித்திரன் என்ன செய்யறாரு? ஒவ்வொருவருக்கும் தலைவனாக இருந்து கட்டளை இட்டு கொண்டே இந்த உலகத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். இது இங்கு உண்மையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த பாடலுடைய கருத்து.